Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. அந்த மகாவிஷ்ணுன்றவர் இனிதான் எனக்கு தெரியும். அந்த வீடியோவை பிரபலமாக்குனதே வந்து திமுக காரங்க தான். அந்த ட்விட்டர்ல நான் பார்த்த அந்த ஒன்று தான் எனக்கு தெரியுது. அவர் வந்து ஆன்மீகத்தை பத்தி பேசுறாரு. நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். Who is this man? An amazing man. போயிட்டு மாணவர்கள் முன்னாடி சொல்றாரு, போன பிறவியில வந்து நீங்க எல்லாம் வந்து ஏதாவது பாவம் பண்ணிருந்தீங்கன்னா தான் இந்த பிறவியில வந்து நீங்க ஊனமா பிறந்திருப்பீங்க. இல்ல, இது மிகவும் தவறான பேச்சு. இதுக்கு திமுக தான் பொறுப்பேற்க வேண்டும். அன்பில் மகேஷ் அவர்கள் மேலதான் நீங்க வழக்கே போடணுமே தவிர அந்த மனிதர் மேல இல்ல. கவர்மெண்ட்ல இல்லாதவங்க இந்த வடைய சொல்றதெல்லாம் நம்புவாங்க. ஏன்னா சொல்றேன், ஒரு மினிஸ்டரை பாக்குறோம்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாம ஒருத்தர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் திமுக ஆளுன்றாங்க. அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். என்ன மட்டும்தான் பல அமைச்சர்களை பார்க்கறது. படத்துல இந்த விஜய் டைலாக், அஜித் டைலாக் எல்லாம் மினிஸ்டர் சொல்லக்கூடாது. ட்ரெஸ் முன்னாடி உட்காந்துட்டு உன்னை விட மாட்டேன், செய்ய மாட்டேன் மிரட்டுறீங்களா? ஏன்னா அமைச்சரா இல்ல வேற ரவுடியா? எதுக்கு மிரட்டணும் நீங்க? நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை எனக்கு அர்த்தமா திமுக இருக்க மொத்த அமைச்சரும் பார்த்திருக்கீங்க. அதிமுக யாராவது பார்த்திருக்காங்களா அவரை? பிஜேபியில் யாராவது பார்த்திருக்காங்களா அவரை? அன்பில் மகேஷ் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷனை தான் இவருக்கு வந்து அந்த இதுவே கொடுத்தாங்கன்னு சொல்லி செய்தியெல்லாம் வருது வாட்ஸ்அப்ல. ஆராசாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பேசக்கூடியதெல்லாம் பாருங்க, ரொம்ப அப்யூசிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும். ஆனால் கடைசி என்ன சொல்லுங்க, அது நான் அங்கே இருந்ததுங்க, அதை பார்த்து நான் சொன்னேங்க. அன்பில் மகேஷ் அவர்களுக்கு எஜுகேஷன் போர்ட்ஃபோலியோ செட் ஆகாது. அவருக்கு வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோ ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதனால சிறப்பாக செய்வார். அதை கொடுத்துட்டு எஜுகேஷனுக்கு நிறைய மெத்தடித்தவர்கள் இருக்கிறாங்க திமுக. அவங்களுக்கு கொடுங்க, அவங்க கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். தங்கம் தென்னரசு அவருக்கு கொடுக்கலாம். மகாவிஷ்ணு ஒருத்தர் வந்து பள்ளிக்கு அழைக்க வெரி ஃப்ராங்க், அந்த மகாவிஷ்ணுன்றவர் இனிதான் எனக்கு தெரியும். நான் இப்பதான் பாக்குறேன். அந்த வீடியோவை பிரபலமாக்குனதே வந்து திமுக காரங்க தான். யாருன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல. அந்த ட்விட்டர்ல நான் பார்த்த அந்த ஒன்று தான் எனக்கு தெரியுது. அவர் வந்து ஆன்மீகத்தை பத்தி பேசுறாரு. அப்ப வந்து நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். Who is this man? An amazing man. உடனே எங்க ஆட்களே கூப்பிட்டு சொன்னாங்க, எல்லாம் அமேசிங் மேன்லாம் கிடையாது, நீ வந்து ஜாகிரதையா இருந்துக்க, வந்து நீ வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண அப்படின்னாங்க. ஒருத்தரோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணுறது கஷ்டம். சொன்ன கருத்தை நான் பார்த்தேன், அவ்வளோதான், தெளிவாக இருந்ததுன்னு பார்த்தேன். பட் ஐ டோன்ட் நோ அபௌட் இட். ஓகே சார், அது வந்து பெரிய சர்ச்சையாக இருக்குது. என்னன்னா, போயிட்டு மாணவர்கள் முன்னாடி சொல்கிறாரு, போன பிறவியில் வந்து நீங்கள் எல்லாம் வந்து ஏதாவது பாவம் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த பிறவியில் வந்து நீங்கள் வந்து ஊனமாக பிறந்திருப்பீங்க, இல்லை கருப்பாக பிறந்திருப்பீங்க, அழகாக இருந்திருக்க மாட்டீங்க, அறிவாக இருந்திருக்க மாட்டீங்க, இப்படி அதாவது நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பாவம் பண்ணதால் தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பேசுகிறாரு சார். அங்கே அது வந்து ஒரு ஆசிரியர் தட்டி கேட்குறாரு. இது வந்து எதில் சொல்லியிருக்கதா? ஏதாவது பகவத்கீதையில் சொல்லியிருக்கா? அவர் எல்லாத்தையும் குறிப்பிடுறாரு. அதாவது இந்த மாதிரி வந்து ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க, வேதத்தில் சொல்கிறாங்கன்றாப்புல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கேருந்து வேதம், பைபிள், குரான் எல்லாத்தையும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. தட்ஸ் a wrong statement. That cannot be like that. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஸ்கூல்ஸில் காலேஜஸில் கொடுக்கக்கூடாது. அது குழந்தைங்கள் நடுவில் வந்து. ரெண்டாவது, நான் வந்து பேரா ஒலிம்பிக்ஸினுடைய தமிழ்நாடுக்கு சேர்மனாக இருந்திருக்கேன். பேரா ஒலிம்பிக்ஸ் அவங்களோட நான் வந்து கிட்டத்தட்ட 2.5-3 வருஷம் வந்து கூட இருந்து பார்த்துருக்கேன். இன்றைக்கி நீங்கள் வந்து பேரா ஒலிம்பிக்ஸில் மெடல் அடிக்கிறவங்களெல்லாம் நான் வந்து கிட்ட இருந்து நான் பார்த்துருக்கேன். அவங்களோட வலி என்னன்னு தெரியும், வேதனை என்னன்னு தெரியும். மக்களுக்கு புரியணுன்றதுனால சொல்கிறேன். பை பர்த் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வேறு, பை ஆக்சிடென்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வேறு. ஊனமுற்றோரும் நீங்கள் சொல்லும் பொழுது இட்ஸ் பிக் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி ஹர்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்களுடைய வலி வந்து யாருக்குமே தெரியாது, அதோட பழகினா தான் தெரியும். அவங்கள நம்ம வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லவே கூடாது. போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சப்போ அதெல்லாம் ஆன்மீகம் சொல்லி கொடுக்குதுன்னு அல்லது ஆன்மீகம் ஏன் கர்மாவை ஏன் சொல்கிறாங்கன்னா, நீ தவறு செய்யாமல் இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் தவறு செய்யாமல் இருக்கு. இந்த ஜென்மம், போன ஜென்மத்தை பற்றி நீ ஏன் வரி பண்ணுறேன்? போன ஜென்மத்தில் என்ன பண்ணுறேன்? நான் என்ன சொல்கிறேன், 10 வருஷம் முன்னாடி என்ன தெரியும் நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. போன ஜென்மத்தை பற்றி நமக்கு என்ன கவலை? அடுத்த ஜென்மத்தை பற்றி கவலைப்படுவோம். போன ஜென்மத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், அடுத்த ஜென்மத்தை பற்றி கவலைப்படுவோம். ஏன்னா ஒரு சோஷியல் ஹார்மோனியை நம்ம மெயின்டைன் பண்ணணுன்றதுனால அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீ வந்து இன்னொருத்தருக்கு துரோகம் பண்ணாத, இன்னொருக்கு தவறு செய்யாத, இன்னொருத்தரை வந்து நீ வந்து அழிக்காத, அது உனக்கு நல்லது கிடையாது, அடுத்த பிறவியில் நீ வந்து கஷ்டப்படுவ, அதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்கிறேன். அது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, நீ நல்லபடியாக வாழணும், இன்னொருத்தருக்கு தவறு செய்யக்கூடாது, நல்ல மனிதனாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறாங்களே தவிர நீ இப்படி பிறப்ப, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த மாதிரி கருத்தெல்லாம் கொண்டு போகக்கூடாது. அவர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் போல தெரியுது. இல்லை சார், அவர் எனக்கு யாருன்னே தெரியாதுன்றாரு. எத்தனை பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க என் கூட வந்து. அப்படி தான் எங்களோட தான் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. எங்களோட லிங்க் பண்ணி எல்லாம் நிறைய போட்டிங்க. எங்களோட ரோட்டில் நடக்கும்போது ஒருத்தன் வரான், அவனோட எல்லாம் லிங்க் பண்ணீங்க. எனக்கு அந்த இதில் எங்கள் ஊழலில் எங்களுக்கு தொடர்பு இருக்குன்றீங்க. உங்கள் ஆஃபீஸுக்கு வரோம், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண மாட்டீங்களா? யூஆர் அன் மினிஸ்டர், உங்களுக்குன்னு ஸ்டாஃப் இருக்காங்க, உங்களுக்குன்னு ப்ரைவேட் செக்ரட்டரிஸ் இருக்காங்க, பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் இருக்காங்க. கவர்மெண்ட், யூ ஆர் தி கவர்மெண்ட். ஏதோ வள்ளலாரை பற்றி பாடத்திட்டத்தில் சேர்க்கணும் அப்படிங்கிறத ப்ரொபோஸ் பண்ணதுக்காக அவர் போனதாகவும் ஏதோ சொல்லப்படுது சார், ஒரு கருத்து வைக்கப்படுது. அவரை போய் சந்திக்கிறாங்க. உடனடியாக அவர் அவ்வளோ பெரிய ஆளா மினிஸ்டர் இப்படி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு?
நிறைய பேர் வந்து சந்திக்கிறாங்க என்ன எப்படி நிறைய பேர் எப்படி மினிஸ்டர் சந்திக்க முடியும்? அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்துட்டு போறாங்க. நேரா போங்க. ஆனா அவர் என்னன்னா நீங்க போய் பாத்துருங்க அமைச்சர். இல்ல முறையா மெயின் ரூட்ஸ் இல்லாம தம்பி நேரா நீங்க போயிட்டு அமைச்சரை பாத்துருங்க பாப்போம். ஆமா முறையான அனுமதி பெற்று இதுக்காக வந்து எப்படி அதுதான் கேட்கறேன். எப்படி அப்ப யாரோ கவர்மெண்ட்ல இல்லாதவங்கன்னா இந்த வடைய சொல்றதெல்லாம் நம்புவாங்க. ஏன்னா சொல்றேன் ஒரு மினிஸ்டரை பாக்குறோம்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லாம ஒருத்தர் பாக்குறது ரொம்ப கஷ்டம். அவருமே உங்களை மாதிரி பேக்ரவுண்ட் செக் பண்ணாம ஏமாந்து போயிருப்போம். என்னவோ ரொம்ப ஏமாந்துட்டாரு. இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்தனால தமிழ்நாடே வந்து ஏமாந்துருக்கு. அது வேற கணக்கு. மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் திமுக ஆளுன்றாங்க. அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். இல்ல ஆனா அவர் சொல்றாரு உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன், என்னுடைய கேம்பஸ்ல நீ எதுக்கு போகணும், உனக்கு தான் தெரியுமே அட்ரஸ் தெரியும், எதுக்கு எங்க இந்த படத்துல இந்த விஜய் டைலாக் அஜித் டைலாக் எல்லாம் மினிஸ்டர் சொல்லக்கூடாது. பிரஸ் முன்னாடி உட்காந்துட்டு உன்னை விட மாட்டேன் செய்ய மாட்டேன் மிரட்டுறீங்களா? ஏன்னா அமைச்சரா இல்ல வேற ரவுடியா? எதுக்கு மிரட்டணும் நீங்க? ஆனா உங்க கட்சியை சேர்ந்த எஸ்ஜி சூர்யா அவர் நீங்க வந்து பண்ணதெல்லாம் தெரியுமேங்க. நீங்க வந்து இந்த மனிதனுடைய இந்த இதை வந்து டேங்க்ல கலக்குனாங்களே அவங்கள பிடிச்சிட்டீங்களா? கள்ளக்குறிச்சியில் நடந்ததுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டீங்களா? இதே அன்பில் மகேஷ் அவர்கள் கேட்குறேன். ஸோ அன்பில் மகேஷ் அவர்களுக்கு இது எப்போவுமே இந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமுங்க. அவங்க அப்பா தாத்தா பேர் இவங்க பேர் சொல்லி வரும்பொழுது இவங்களுக்கு ஈகோன்றது வந்து தலையில் வந்து உட்காந்துரும். இவங்களை எதிர்த்து ஏதாவது பேசணும்னா போலீஸை வச்சுக்கிட்டு அதை வச்சு இந்த ட்ராமா பண்ணுவாங்க, மிரட்டுறது அதெல்லாம் பண்ணி தான். மக்களுக்கு இன்றைக்கி தேவை என்ன? ஒரு கிளாரிட்டி, டிரான்ஸ்பரன்சி. ஒருத்தர் தவறு பண்ணியிருக்காரு, எதுக்கு பில்டப் கொடுக்குறேன்? அரெஸ்ட் பண்ணுங்க, கேஸை கேஸை போடுங்க, தப்புன தூக்கி உள்ள வைங்க. அவர் எதுக்கு திமுக வந்து எதிரி மாதிரி காட்டுறீங்க? அவர் திமுக காரர் தான் நான் சொல்கிறேன். ஏங்க திமுகவில் இருக்க மொத்த அமைச்சரும் பார்த்துருக்கீங்க. அதிமுகவில் யாராவது பார்த்துருக்காங்களா அவரை? பிஜேபியில் யாராவது பார்த்துருக்காங்களா அவரை? திமுகவா பார்த்துருக்கிறீங்க, திமுகவா சொல்கிறாங்க. இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க, பல பேர் சொல்கிறாங்க. நான் வந்து பத்திரிகை செய்தியாக கூட எங்கேயும் ஒரு இடத்துல படித்தேன். அன்பில் மகேஷ் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் இவருக்கு வந்து அந்த இதுவே கொடுத்தாங்கன்னு சொல்லி செய்தியெல்லாம் வருது வாட்ஸ்அப்பில். இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூல் டீச்சர் அந்த நம்ம மாற்றிட்டாங்களாமே, தலைமை ஆசிரியர் வந்து மாற்றிட்டாங்களா? அந்த டீச்சர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அசோக் நகரில். திஸ் இஸ் ஒன் இன்சிடென்ட். இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ணுங்கள், வெல் அண்ட் குட். எனக்கு இந்த இன்சிடென்ட் மேலே எங்களுக்கே உடன்பாடு கிடையாது. நாங்கள தான் வந்து அட்டாக் பண்ணி போட்டுட்ருக்கோம் இல்லையா சோஷியல் மீடியாவில். நாங்கள் என்ன மகாவிஷ்ணுக்கு ஃபேவரபுளாக போடுறோமா? கிடையாது. என்னுடைய கருத்து தெளிவாக இருக்குது. அன்பில் மகேஷ் அவர்களுக்கு எஜுகேஷன் போர்ட்ஃபோலியோ செட் ஆகாது. அவருக்கு வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோ ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதனால் சிறப்பாக செய்வார். அதை கொடுத்துட்டு எஜுகேஷனுக்கு நிறைய மெத்த பிடித்தவர்கள் இருக்கிறாங்க திமுகவில், அவங்களுக்கு கொடுங்க. அவங்க கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். தங்கம் தென்னரசு அவருக்கு கொடுக்கலாம். அடுத்து என்னன்னாக்கா இந்த ஒரு வாதம் போன உடனே அந்த வாக்குவாதத்தில் அவர் கேட்குறாரு, நீங்கள் யார் என்ன தடுக்கிறதுக்கு? நான் அதெல்லாம் பேசுவேன். ஏதாவது கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கா, அதெல்லாம் நான் பேசக்கூடாது, இங்கே வந்து பேசக்கூடாது, ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு வாக்குவாதம் நடக்குது. இங்கே மெயின் இஷ்யூ நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இது திமுக அரசாங்கம் வந்து இதை வந்து ஆன்மீகம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. இஷ்யூ வந்து நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஆன்மீகத்தில் சொல்கிறாங்களா? கிடையாது. ஆராசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பேசக்கூடியதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அப்யூசிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும். ஆனால் கடைசி என்ன சொல்லுவார் சொல்லுங்கள்? அது நான் அங்கே இருந்ததுங்க, அதை பார்த்து நான் சொன்னேங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க நம்ம முன்னாடி ஒரு 2000 பேர் உட்காந்துருக்காங்கன்னா வாட் எவர் ஸ்டேட்மெண்ட் வி மேக் ஆர் வி அனௌன்ஸ் வி ஆர் ரெஸ்பான்சிபிள். நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நாத்திகவாதிகளாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் ஆன்மீகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஆன்மீகத்தில் நம்ம என்ன சொல்லணும்? நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க, கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வார் சொல்கிறேன். நீங்கள் நம்புங்க, நம்ம அதெல்லாம் வேறு. பட் வி ஹேவ் டு ப்ரீச் குட் டு தி சொசைட்டி. நம்ம பேடாக நம்ம கொண்டு போயிடுவோம். யாரையும் நீங்கள் நம்பாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. கண் இல்லாமல் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த பேரா ஒலிம்பிக்ஸில் ஒரு குரு இருக்கார், அவர் பேர் MS நாகராஜன். அவங்களுடைய பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக 3 நாள் கண்ணை கட்டிக்கிட்டே வாழ்கிறார். வாழ்க்கையில் எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த இருட்டு, த டார்க்னஸ் இஸ் த பிக்கெஸ்ட். அது வந்து உங்களோட நீங்களே ஃபைட் பண்ணிக்கிறீங்க. அந்த மக்களுக்கு என்ன கான்ஃபிடென்ஸ்? நீங்களும் நானும் இருக்கோன்றது தான் கான்ஃபிடென்ஸ். அப்போ அங்கே போயிட்டு வந்து நீ வந்து போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்தில் நீ இப்படி இருக்கேன்னா, இதெல்லாம் வந்து எந்த பகவத்கீதையிலையும் சொல்லலை, எந்த குரான்லேயும் சொல்லலை, எந்த பைபிள்லையும் சொல்லலை. இது மிகவும் தவறான பேச்சு. இதுக்கு திமுக தான் பொறுப்பேற்க வேண்டும். அன்பில் மகேஷ் அவர்கள் மேலே தான் நீங்கள் வழக்கே போடணுமே தவிர அந்த மனிதர் மேலே இல்லை. அவர் அலோவ் பண்ணதுக்கு நீங்கள் தான் காரணம். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள், யூ ஷுட் பி ஆன்சரபிள் அண்ட் யூ ஷுட் கோ பிஹைண்ட் த பார்ஸ். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே இதுக்கு வந்து நம்ம கட்சியிலிருந்தே வந்து H. ராஜா சார் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுலாம் ஒரு கூடாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளில வந்தோடனே அதெல்லாம் தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இப்போ இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது தானே? இப்போ நீங்கள் அடுத்தடுத்த சமயத்தை சார்ந்தவங்களும் நாங்கள் சொற்பொழிவு ஆற்றணும்னு வருவாங்க. நீங்கள் வந்து எங்களை மட்டும் அட்டாக் பண்ணுறீங்க, எங்களை மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, அப்போ நாங்கள் அதை அனுமதிங்க தான் சொல்லுவோம். நீங்கள் மற்றவங்க ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ஆன்மீகம் எல்லாருக்கும் தேவை, எல்லா அளவும் தேவை. ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குது.
காலேஜஸில் போய் ஒரு ஸ்கூலு காலேஜஸில் நீங்கள் போகும்போது எல்லா ஜாதியும் எல்லா மதமும் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் பொதுவாக ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு போங்க. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டே நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல எண்ணத்தில் நீங்கள் ஆன்மீகத்தை கொண்டு போங்க, நல்ல விஷயங்களே செய்யுங்க. மெடிடேஷன் இஸ் மஸ்ட். ஒருத்தர் வந்து கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க, ஒருத்தர் ஹிந்து ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க, ஒருத்தர் வந்து முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. எல்லாரையுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு தேவையான தாட்ஸ் தான் நம்ம சொல்லணுமே தவிர அங்கே வந்து ஏன் மதம் தான் பெருசு, மதம் தான் பெருசு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல விஷயங்களை நம்ம சொல்லலாம். இப்போ வந்து அதில் வந்து அந்த தம்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாராம், ஏதோ வந்து ஓலைச்சுவடியிலெல்லாம் வந்து ஏதோ எழுதி வச்சுருந்தாங்க, அந்த பழைய காலத்துலலாம் எழுதி வச்சுருந்தாங்க, அந்த பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் அழிச்சிட்டாங்க. அதனால் வந்து நாசாலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க நம்மக்கிட்ட அட்வான்ஸ் டெக்னாலஜி இருந்ததுன்ட்டு. இல்லை, ஆனால் அவர் சொன்னது ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு சார். நான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் அவர் சொன்னது எடுத்துக்கிறீங்க? Who is he? He's nobody. என்ன சொன்னாருங்கிறது அந்த ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன். அன்பில் மகேஷை பார்த்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த பையனுக்கு அந்த வாய்ப்பே கிடச்சிருக்கு பேசுறதுக்கு. பேச்சு திறமை மட்டும் இருந்ததுனால ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அந்த நபர் பேசியதை முற்றிலுமாக ஏற்றுக்கல? அந்த மகாவிஷ்ணுங்கிறவரை முற்றிலுமா நீங்கள் ஏற்றுக்கல சார்? ஹூ இஸ் மகாவிஷ்ணு? இது டிஎம்கே மேன்ன்றேன் நான். டிஎம்கே காரங்க எப்படி ஆன்மீகத்தை பற்றி பேசலாம்? டிஎம்கே காரங்க எல்லாரும் நாத்திகவாதிங்க. இதெல்லாம் வந்து Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.